ஹலோ ஆல், நான் தான் உங்கள் ஏகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு யூடியூபர் இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸை தான் மோஸ்ட்லி வேலைக்கு வைப்பாங்க. அதாவது சென்னை சைட்லையும் சரி, ஆல் ஓவர் எங்கேயும் சரி, மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து கீழே வாட்ச்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நார்த் இந்தியன் ஃபேமிலி தான் வச்சிருக்காங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ச்மேன் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட ஒய்ஃப் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால உடம்பு முடியாமல் இந்த படுக்கையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படுக்கையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவராலையுமே சரியாக வந்து அவங்கள கவனிக்க முடியாமல் அவங்க இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தையும் ஒன்று இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவரால் அந்த குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் அந்த நார்த் இந்தியாவிலேருந்து இந்த இவரோட மாமனார் மாமியார் இருப்பார் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒய்ஃபோட அம்மா அப்பா, அவங்க கிளம்பி வந்து அந்த குழந்தைய நார்த் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டே போயிட்டாங்க. இவர் வந்து அதெல்லாம் தரலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது உன்னோட மனைவியே உன்னால் பார்த்துக்க முடியல, நீ இதுக்கப்புறம் இந்த குழந்தைய எப்படி பார்த்துப்ப, அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி, எப்படி சொல்கிறது, அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்களே இவரை பார்த்தா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி வந்து நடுவில் திடீர்னு கத்துறது, அந்த அளவுக்கு ஆகிட்டாராம். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமும் அவங்க கொஞ்ச நாள் வந்து இவரை வேலையை விட்டு அனுப்பாமல் இவருக்கு சாப்பாடுலாம் போட்டு இங்கே தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு நைட் நேரம் ஆனாலே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அதாவது அந்த இறந்து போனால் அந்த லேடி தான் ஒரு வேலை இதுக்குள்ளே இருக்காங்களோ அப்படின்றதுனால இந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பில்டிங்கே ஃபுல்லாகவே அபண்டன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்பையும் அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சாகலையா, இன்னமும் இந்த ஊர்லேயே தான் எங்கேயோ இருந்துட்டு இருக்காராம். மதிய நேரத்தில் ஒரு 2 மணி 3 மணி போல் என்னைக்காவது வந்து இந்த பில்டிங் நடுவில் நின்று கத்துவாராம், ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்துவாராம். அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி, அவங்க ஒய்ஃப் பேர் கூட அபிலாஷாவா, அது சொல்லி தான் இங்கே உள்ள அழுவாராம், கத்துவாராம். அவர் பேர் வந்து லோகேஷா. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே போய்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் போய்ட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என் கூட யார் வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். உள்ளே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் தனியாக தான் போகலான்னு இருக்கேன். இந்த பில்டிங்கை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக செம பெரிய பில்டிங்கு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். சரி வாங்க, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ ஃபைனலாக அந்த பில்டிங்க்கு வந்துட்டேன். இதுதான் அந்த பில்டிங்கு, செம்ம ஹைட்டு பாருங்கள். அப்படியே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு இதெல்லாம் யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரில, ஏதோ தொட்டி மாதிரி இருக்கு. ஆனால் வெளியே விசாரிச்சப்ப கொஞ்சம் பில்டிங்க்கு பார்த்து போங்க, நைட் நேரத்தெல்லாம் நீங்கள் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி பார்த்துக்கலாம், நைட் நேரத்தில் போனால் தானே அப்புறம் அவங்கக்கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். இது தண்ணிலாம் இருக்குது உள்ள. போக போக போயிட்டே தான் இருக்குது. இங்கே ஏதோ ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, நம்ம மேலே போகலாம். மோட்டர் எனிபடி இஸ் ஹியர்? யாரா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பில்டிங்கை எப்படி தான் கட்டி அபண்டன் பண்ணாங்கன்னு தெரில. Oh my God. ஹைட்டு நல்ல ஹைட்டாக கட்டி
இது எனக்கு தெரிஞ்சு அந்த லிஃப்ட்டுக்காக வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கீழே கொஞ்சம் பார்த்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள். கடைசியில் வந்த வழியை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பில்டிங் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இதிலலாம் நம்பி காலை வைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சத்தம் கேட்குது. யாரா இருக்கீங்களா? இந்த சைடு போகலாம், மேலே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் போயிட்டு வரலாம். இது என்ன ஏதோ எலும்பு மாதிரி இருக்குது. தவக்கலை குட்டின்னு நினைக்கிறேன். அபிலாஷ் அக்கா, அக்கா, அபிலாஷ் அக்கா இங்கே இருக்கீங்களாக்கா? கைஸ், நான் உள்ளே வந்து அந்த சேர் எந்த இடத்துல இருக்குன்னு தான் தேடிட்டுருக்கேன். நான் முக்கியமாக இந்த பில்டிங்க்கு வந்தது காரணமே அந்த சேர். என்ன பயன்படுத்துறீங்களா? அபிலாஷ் அக்கா வந்துட்டீங்களா? என் முன்னாடி வாங்க. அந்த சேரை தேடி தான் போயிட்டுருக்கேன். அந்த சேரை பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அந்த சேரில் தான் அவர் எப்பயுமே உட்காந்துருப்பாராம் அந்த வாட்ச்மேன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தப்ப. என் முன்னாடி வந்து இதை பண்ண முடியுமா உங்களால்? இப்போ பண்ணதை என் முன்னாடி வந்து பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அக்கா, தயவு செஞ்சு பயமுடுத்தாதீங்க. நிறைய கம்பிலாம் வேறு இங்கேயும் அங்கேயும் இருக்குது. மண்டல கிண்டலாம் இறக்கிடாதீங்க. நான் வேறு வீட்டுக்கு ஒரு ஒத்த புள்ள தான். இந்த பில்டிங் சுற்றி சுற்றி நடக்க போயிட்டே தான் இருக்குது. ஆனால் மழை பெஞ்சு பெஞ்சு ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாகவே தண்ணி தான் நிற்கிது. டேய் தவக்கலா, சைலண்ட்டாக இரு. சூப் போட்டுருவேன். இதை நம்ம அசால்ட்டாக நினச்சி இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா சைடு ஃபுல்லாகவே இது ஆழம் தான் ஆக்சுவலாக. இந்த சேரை நான் அந்த ப்ரோ வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்படியே போகலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி நான் நிறுத்துறதா. இந்த சைடை போய் பார்ப்போம். நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். இது வழியாக ஸ்டெப்ஸ் இருக்குது.
தாண்டி போகலாமா? தாண்டி போயிட்டு நான் எங்கேயாவது உள்ளே போயிட்டானோ? வித்தியாசமான சத்தங்கள் பில்டிங் முழுவதும். எல்லாம் கீழே இறங்கி போயிட்டு பார்த்துருவோம் எந்த பக்கம். ஏதோ சத்தம் கேட்குது, ஆனால் என்ன சத்தம் தெரில. குடோன் மாதிரி இருக்கு பயங்கரமா. டேய் அக்கா, நான் லொக்கேஷன் அனுப்பிச்சாரெலாம் ஒன்றும் பண்ணலக்கா. அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மேலே ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஏன் நவுறீங்க? நவுறாதீங்க. எதுக்கு நவுறீங்க? ஏன் இப்படி பின்னாடி கத்துறீங்க? முன்னாடி வந்து சத்தம் போடுங்க பார்ப்போம். யாரோ அவங்க நிற்கிற மாதிரியே இருக்கு. முடிஞ்சா இப்போ என் முன்னாடி இந்த சேரை அசிச்சு காட்டுங்க. சரி, இது சரிப்பட்டு வராது. மேலே வராருங்க. இன்னைக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிலாஷ் அக்கா. இந்த சேர் எழுத்து பயம் காட்டுறது, இங்கே ஏதாவது சத்தம் போடுறது, அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. நிறையா பார்த்தாச்சு. ஏதாவது புதுசாக இருந்தால் பண்ணுங்க. இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு அந்த இடத்துல நைட் விஷன் ஸ்டோர். ஏன் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? நான் மேலே தான் போயிட்டு வந்தேன், கீழே வரேன். என் கூட மேலே நடந்து வாங்கலாம் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம நைட் விஷன் வச்சிடும். ஆமாம், இந்த இடத்துல என்ன கருப்பாக இருக்குன்னு கைஸ், இந்த கோஸ்ட் வீடியோ எடுக்க வந்தாலே இந்த இப்போலாம் நவுந்து காட்டாதீங்க.
கேமரா என் பக்கமாக ஃபோக்கஸில் இருக்கு. இன்னும் நான் நைட் விஷன் வேறு ஆன் பண்ணல. இந்த நைட் விஷன் வைக்கிறதா இருக்கிறதுலே பெரிய வேலை. என் முன்னாடி இதை வந்து உங்களால் பண்ணி காட்ட முடியுமா? அக்கா என் முன்னாடி வாங்கலாம் உங்களால் முடிஞ்சா. ஏன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களோட துயரம் எனக்கு தெரியுது. ஒரு வழியாக நைட் விஷன் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். என்னை சுற்றி இப்போ ஃபுல் டார்க்னஸ் தான், செம்ம இருட்டு. எனக்கு இப்போ ஒன்றுமே தெரியல. 1000 தான் இருந்தாலும் அவர் உட்காந்துருந்த சேரை உரசினால தான் அவங்க கோவப்படுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வாயிலாம் வர குளருது. என்னதான் இருந்தாலும் அவர் உட்காந்துருந்த சேரை நான் எட்டி உரைச்சனால தான் அவங்க இப்படி கோவப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசு கேட்கல. நான் போய்ட்டு அந்த சேரை தூக்கி வச்சிடுறேன். ஓகே, நம்ம வச்சுருக்கிற கேம் அங்கே இருக்குது. சேர் இங்கே தான் இருக்குது. அபிலாஷ் அக்கா தயவு செஞ்சு சேரெல்லாம் இதுக்கப்புறம் நவுத்தி என்னை பயன்படுத்தாதீங்க. நான் சீரியஸாக பயப்படல. இருந்தாலும் இன்னொரு ஆள் கொஞ்சம் கூட வந்திருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு இன்றைக்கி இப்போ தோணுது. இது வரைக்கும் எனக்கு தோணுதில்லை. அதே மாதிரி இங்கே ஒரு சேர் இருக்குது. அக்கா அந்த சேரை நவுத்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேரை நவுத்தி காட்டுங்க பார்ப்போம். முடிஞ்சா நவுத்துங்க. இன்னும் மேலே போகலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது இந்த இடம். தப்பி தவறி இதில் காலடி எடுத்து வச்சிடக்கூடாது ஸ்டெப்ஸ்ன்னு நினச்சி. விழுந்தா மறுகாயா தான். செம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மேலே போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு மேலேயும் போகலாம். பட் இங்கே ஆனால் தப்பி தவறி கூட நம்ம இதுலேயாவது கை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக சரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எதுலேயுமே அந்த பின்லாம் போடவே இல்லை. இப்போ இது சரிஞ்சால் கூட நான் காலி. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. இதெல்லாம்
மழையில் தண்ணி ஊற்றி ஊற்றி எதுலேயுமே லாக்கே கிடையாது. செம்ம பயங்கரமாக இருக்கான அந்த இடம். இப்படியே இறங்கி கீழே போயிடலாம். அக்கா என் லைட் வர கீழே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? ஓகே, கைஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு நீங்கள் இதில் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாண்டடாக தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இருந்தாலும் அந்த அக்காவோட குழந்தைக்காக நான் ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அவரோட சேரை நான் உதச்சிருக்கக்கூடாது தான், ஏதோ ஒரு இதில் உதச்சிட்டேன். அதுக்காக மன்னிச்சிருங்கக்கா, எங்கே இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் தம்பியாக நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுருங்க. நான் அந்த பொம்மையை உங்கள் பிள்ளைக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் அந்த சேர்லேயே வச்சுட்டு போகிறேன். இந்த டால் தான் நான் அந்த அக்காக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அவங்க குழந்த நார்த் இந்தியாவில் தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க குழந்தைக்காக நான் இதான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். கைஸ், நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பில்டிங்குள்ள வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ வந்ததுலேயே வருத்தம் என்னென்னா, அவர் வாட்ச்மேனாக இருந்திருக்காரு. தெரியாதனமாக அவரோட சேரை நான் உதச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய கேரக்டர் அது கிடையாது. ஏதோ ஒரு ஃபியரில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கக்கா. அதுக்காக தான் உங்கள் குட்டி குழந்தைக்கு நான் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்சாத எடுத்துகிட்டு போய் நீங்களே கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த பில்டிங்கை விட்டு நான் வெளியே போகிறேன். வெளியே போய்ட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். இதோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். கைஸ், இப்போ ஃபைனலாக நான் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். உள்ளே நான் எதிர்பார்த்து போனதோட ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.